டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பொதுவாக மாரி செல்வராஜ் அவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த படத்தோடைய ஷூட்டிங் பாதி முடிச்சிருப்பாரு. ஆனால் பைசன் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காரு. இதற்கு காரணம் என்னன்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் அடுத்து இயக்க இருப்பது தனுஷை. அந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவிலே தயாராகுது. அந்த படத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் தான் இப்போ மாரி செல்வராஜ் இருக்கார். அதெல்லாம் முடித்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும். சமீபத்தில் வெளிவந்த துரேந்தர் படம் நீங்கள் பார்த்தீங்களா? சவுத் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எப்படி அந்த படம் 1000 crore ரீச் பண்ணிச்சு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவிலேருந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லாமே 1000 கோடி ரூபாய் வசூலை துரந்தர் திரைப்படம் சாதித்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் வட இந்திய ரசிகர்கள் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அந்த படத்தை பார்ப்பது தான். தெலுங்கு நடிகர் நாகேஸ்வர ராவ் தமிழில் நடித்த முதல் படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஏன் நாகேஸ்வர ராவ் தமிழில் மட்டும் நடித்த படம்னா அது சௌதாமினி என்ற திரைப்படம். கண்ணாம்மாவுடைய கணவரான நாகபூஷணம் தயாரித்த திரைப்படம் அது. சித்ரா சார், நீங்கள் நெல்சன் ஸ்டைலில் உங்கள் வீடியோஸ்க்கு ஃபன்னாக ப்ரொமோஷன் பண்ணால் ரீச் இருக்குமே, அதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல ஒரு யோசனை தான், முயற்சி பண்ணி பார்க்குறேன். உலக சினிமாவுக்கு வயது எவ்வளவு, ஆயுட்காலம் எவ்வளவுன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த சினிமாவை பற்றி கேட்குறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லலையே. மொத்த சினிமாவுக்குன்னா அதனுடைய ஆயுட்காலத்தை எப்படி இப்போதே என்னால் தீர்மானிக்க முடியும்? வேட்டையன், விடாமுயற்சி போன்ற படங்களை சரியான ப்ரொமோஷன் இல்லாமல் லைக்கா நிறுவனம் வெளியிட்டது தான் அந்த படங்களுடைய தோல்விக்கு காரணமானு யாழ்ப்பாணத்துலேருந்து நவீன் கேட்டிருக்காங்க. வேட்டையன், விடாமுயற்சி படங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் செஞ்சுருந்தா நிச்சயமாக அந்த படம் ஓடி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிறை படத்தோட டைரக்டர் இன்டர்வியூவை நம்ம டூரிங் டாக்கீஸில் எதிர்பார்க்கலாமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், சாய் விசித்ராவில் இவருடைய நேர்காணல் இடம்பெறுமா அவருடைய நேர்காணல் இடம்பெறுமாலாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஏன்னா சாய் விசித்ரா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது கலைஞர்களுக்கான ஒரு களம். எல்லாருடைய நேர்காணலும் அதில் இடம்பெற வேண்டும் அப்படின்றது தான் உங்களைப் போலவே என்னுடைய ஆசையும். சித்ரா சார், நீங்கள் வியந்து ரசிக்கிற அரசியல் பேச்சாளர் யாருன்னு புவனேஸ்வரி மடிப்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நான் வியந்து ரசிக்கின்ற அரசியல் பேச்சாளர் அப்படின்னா ஒருத்தர் இல்லை, இருவர் இல்லை, பல பேரை சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வைகோவை சொல்லலாம், ராசாவை சொல்லலாம், ஜெகத் ரட்சகனை சொல்லலாம், தமிழறிவுமணியை சொல்லலாம். இப்படி பல பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். டானாக்காரன் படத்துடைய டைரக்டரான தமிழ் இன்னும் போலீஸாக தான் இருக்காருன்னு நியூஸ் வருது. அது உண்மை தகவலான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்திலேருந்து கேட்டிருக்காங்க. டானாக்காரன் படத்தை இயக்கியவரும் இப்போ கார்த்தி நடித்து கொண்டிருக்கின்ற மார்ஷல் படத்தை இயக்கி கொண்டிருப்பவருமான தமிழ் எப்போவோ போலீஸ் வேலையை விட்டு விட்டார். அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நடிகர்களோட படம் எதுவுமே சரியா போனதில்லை. விஜயகாந்தோடைய மரியாதை படமும் சரி, கமலோடைய விஸ்வரூபம் 2 படமும் சரி, அந்த விஷயத்தை நடிகர் விஜய் ஜனநாயகனில் மாற்றி எழுதுவாரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜயனுடைய அரசியல் பயணத்தை பற்றி பல விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. அது மாதிரி ஒரு விமர்சனமாக தான் உங்களுடைய கேள்வியிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயத்தையும் பார்க்குறேன். இதையெல்லாம் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் மாற்றும் அப்படின்றது தான் இன்றைக்கு பல பேருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. கெரியரோட உச்சத்தில் இருக்கிறப்போ நான் சினிமாலேருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னது விஜய் மட்டும் தானா, இல்லை அவருக்கு முன்னாடி வேற ஏதாவது நடிகர்கள் பண்ணியிருக்காங்களான்னு கார்த்திக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற முதல் நடிகர் எனக்கு தெரிந்த விஜய் தான். டைரக்டர் AR முருகதாஸ் எதனால் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணல, அவருக்கு அழைப்பு விடுக்கப்படலையான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே AR முருகதாஸ் மட்டுமா கலந்துக்கல, விஜய் இயக்கிய பல இயக்குநர்கள் கலந்து கொள்ளவில்லை. நடிகர் சந்தானம் நடித்த மன்னவன் வந்தானடி, சர்வர் சுந்தரம், இந்த 2 படமும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. சந்தானம் நடிப்பிலே உருவாகி உள்ள மன்னவன் வந்தானடி, சர்வ சுந்தரம் போன்ற படங்கள் வெளியாவதற்கான வெளிச்சம் எங்கேயுமே தெரியலையே. எம்ஜிஆர் படங்களில் அதிகமாக நடித்த ஐசரி வேலன் சிவாஜி படங்களில் நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆரோடு பல படங்களில் இணைந்து நடித்த ஐசரி வேலன் சிவாஜியோடு ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய பெயர் எங்க மாமா. அந்த படத்தை இயக்கியது AC திருலோச்சந்தர். அந்த படத்திலே சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தது ஜெயலலிதா. நடிகை வரலட்சுமி அவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது படங்களில் நடிச்சாரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் பல படங்களில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை இயக்கி கொண்டும் இருக்கிறார் வரலட்சுமி. நடிப்பில் போட்டி போட்டு கொண்டு நடிக்கும் தம்பதிகள் யாரு? சூர்யா ஜோதிகாவா, ராதிகா சரத்குமாரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சரத்குமார், ராதிகா, சூர்யா, ஜோதிகா எல்லோருமே போட்டி போட்டு கொண்டு நடிக்கக்கூடிய கலைஞர்கள் தான். ஆனால் ஒரே படத்தில் போட்டி போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவர்கள் யாருக்குமே அமையலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
நடிகர் விஜயகுமாருக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்ல முடியுமா? அவரை சாய் வித் சித்ரால எதிர்பார்க்கலாமான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்திலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகுமாருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்தே அவர் எனக்கு நல்லா தெரியும். பல விழாக்களுக்கு அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒன்றாக இணைந்து போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இவங்களுக்கு நடுவிலேயே கருத்து வேறுபாடு இருந்தது என்று சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் மிகவும் நெருக்கமானோம். பாரதி ராஜாவுடைய கிழக்கு சீமையிலே படத்தில் நடித்த போது அவருக்கும் எனக்குமான நட்பு இன்னும் கொஞ்சம் இறுக்கமானது என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக இந்திய சினிமாவில் தேசபக்தி சார்ந்த படங்கள் எடுத்தால் அந்த படம் 1000 கோடி வசூல் எட்டுது. அதையும் தமிழ் சினிமாவில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக தேசபக்தி சார்ந்த படங்கள் எல்லாமே 1000 கோடி ரூபாய் வசூலை தொடுகிறது அப்படின்ற உங்களுடைய அந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ஜெய்சங்கர்னு ஸ்ட்ராங்கான டீம் இருந்துமே தனிக்காட்டு ராஜா படம் பெரிய அளவு ஹிட் ஆகலை. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு அஜய் கோவையிலேருந்து கேட்டிருக்காங்க. எத்தனை பெரிய நட்சத்திரங்கள் நடித்திருந்தாலும், எவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு படம் உருவாக்கப்பட்டிருந்தாலும், அந்த படத்துடைய கதை, திரைக்கதை ரசிகர்களை சென்று அடைய வேண்டும். அவங்களோடு ஒத்து போய் அவங்க ரசித்தாதான் ஒரு படம் வெற்றியடையுமே தவிர, மிகச்சிறந்த நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் என்பதற்காகவோ, மிகப்பெரிய அரங்குகளில் அந்த படத்தை படமாக்கிறார்கள் என்பதற்காகவோ ஒரு படம் வெற்றி பெறாது. ஓடிடி ரிலீஸை பேன் பண்ணால் தமிழ் சினிமா நல்லா வளரும்னு சொல்கிறது சரியா தவறான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓடிடியை தடை செய்தால் சினிமா வளர்ச்சி பெறாது, மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். இப்போதைய திரையுலகத்தை பொறுத்தவரையிலே ஓடிடியை நம்பி தான் இப்போ திரையுலகமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். விசுவனுடைய இயக்கத்திலே உருவான சம்சாரம் அது மின்சாரம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த படம் தெலுங்கிலே உருவான போது அதை இயக்குகின்ற வாய்ப்பு எஸ்பி முத்துராமனுக்கு கிடைத்தது. பொதுவாக தமிழில் விசு ஏற்று நடிக்கின்ற பாத்திரங்கள் எல்லாவற்றையும் தெலுங்கிலே ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தவர் தான் கொல்லுப்புடி மாருதிராவ். அதனால் சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்கும் விசுவனுடைய கதாபாத்திரத்தை நடிப்பதற்கு அவரையே ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனத்தில் நினைத்தார்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் அப்போது இருந்தது. அது என்னன்னா, அடுத்த 20 நாளில் அவர் அமெரிக்கா செல்வதாக இருந்தது. அந்த பயணத்தை அவரால் ஒத்தி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. கொல்லுப்புடி மாருதிராவ் 20 நாட்கள் தான் காட்சிட்டு, அதற்குள்ளாக அவரை வைத்து நீங்கள் இந்த படத்தை முடித்தாக வேண்டும் என்று ஏவிஎம் சரவணன் எஸ்பி முத்துராமனுக்கு அன்பு கட்டளையிட்டார். எஸ்பி முத்துராமனை பொறுத்தவரையிலே அவர் ஆரம்பத்தில் சினிமாவில் பயிற்சி பெற்றவர்னா அது எடிட்டிங் தான். எஸ்பி முத்துராமன் எடிட்டிங்கிலும் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்றதுனால இந்த சவாலில் நிச்சயமாக தன்னால் வெற்றி பெற முடியும் என்று நினைத்தார் அவர். படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொல்லுப்புடி மாருதிராவை சந்தித்தவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முறையாக காட்சிகளை படமாக்கினா நிச்சயமாக 20 நாட்களில் உங்களை அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. அதனால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா காட்சியிலும் பிரித்து எடுக்கலாம்னு இருக்கேன். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கொல்லுப்புடி மாருதிராவிடம் கேட்டுக்கொண்டார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்தபோது தன்னை சுற்றி என்ன நடக்குது, எந்த மாதிரியான வரிசையிலே ஒரு காட்சிகளெல்லாம் படமாக்கிறார் என்று புரியாமல் தவித்தார் கொல்லுப்புடி மாருதிராவ் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் தன்னுடைய பூரண ஒத்துழைப்பை எஸ்பி முத்துராமனுக்கு அவர் தந்தார். அவர் அமெரிக்காவுக்கு போய்விட்டு சென்னை திரும்பியதுக்கு பின்னாலே முழு படத்தையும் அவருக்கு போட்டு காட்டினார் எஸ்பி முத்துராமன். படத்தை பார்த்த கொல்லுப்புடி மாருதிராவ் அசந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் படத்தை எடுத்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எப்படி இதை சரி பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்தளவு நேர்த்தியாக இந்த படம் உருவாகியிருக்குன்னு அதுக்கு முக்கியமான காரணம் எடிட்டிங்கில் உங்களுக்கு இருந்த அந்த நாலேஜ் தான் என்று எஸ்பி முத்துராமனை மனம் திறந்து பாராட்டினார் கொல்லுப்புடி மாருதிராவ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியை சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.